கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி, மேசராசி நேயர்கள், யார் எது சொன்னாலும் எனது அறிவுக்கும் எனது செயலுக்கும் ஒத்து வந்தால்தான் எனது வேகமும் தாகமும் கொஞ்சம் கூட மாறாத மாசற்ற தங்கங்கள் உடைய குணம் கொண்ட நீங்கள் தான். புரியும்னு நினைக்கின்றேன் மேசராசி நேயர்களுக்கு. மேசராசிக்கு மட்டும் ஒன்ஸ், அதாவது யார் எது சொன்னாலும் நீ என்ன வேணாலும் சொல்லிப்போ, நான் போகிற பாறையில் போகிறேன், அதுக்கு பொருள் எனது அறிவுக்கும் செயலுக்கும் ஒத்து வந்தால்தான் நான் அதை வேகமாகவும் தாகமாகவும் வலிமையாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடியவங்க யார்? மேசராசி நேயர்கள். அப்போ உங்கள் ராசிக்கு கடந்த காலத்தில் குரு உங்களுக்கு மேசராசியில் 12 மாதமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நேயர் பெருமக்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசியில் இருந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 12க்கு உரிய 9க்கும் 12க்கு குரு உங்களுக்கு மேசத்தில் இருந்திருக்கார் 2023. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் குருவோட ராகு பயிற்சி நேரத்தில் ராகு வரும்போது கொஞ்சம் சிரமத்தில் இருந்திருப்பீங்க. அதோட 7 இருந்திருக்குது, சிரமத்தில் இருந்திருப்பீங்க. கடந்த காலத்தை சொல்கிறேன், பாட்டை பிரிச்சுக்கோங்க மேசராசி நேயர்களுக்கு. அதோட சனி பயிற்சியில் சனி 3ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்க்குறாரு. ஆக உங்களுக்கு அந்த குரு பயிற்சியினுடைய என்ட்ரன்ஸில் 2023 கொஞ்சம் கஷ்ட காலங்கள் இருந்திருக்கும். ராகு கேது பயிற்சி வரும்போது அப்படியே உங்கள் கஷ்டங்கள் நீங்க அது குறையும். உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், பெர்சன்டேஜ் பிரகாரம் குறைய ஆரம்பிக்கும். யாருக்கு? மேசராசி நேயர்களுக்கு. அப்போ மேசராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய குறிப்பயிற்சி எப்படி இருக்கும்? நிச்சயமாக 9க்கும் 12க்கு உரியவர், உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கு உரிய குரு உங்களுக்கு 2வது பாயிண்ட் நட்பு கிரகம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 1/5/2024 2வது வீட்டுக்கு போகிறார். இதை விட என்ன சிறப்பு? ஒன்றுமே வேண்டாம். 2வது வீட்டுக்கு போகிறார். 2வது வீடுங்கிறது என்ன? 2வது வீடுங்கிறது என்ன வீடு? அதை பாருங்கள். காலபுருஷனுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம். பார்த்தீங்களா? காலபுருஷனுக்கு செல்வத்தை, காலபுருஷனுக்கு சேமிப்பை, காலபுருஷனுக்கு வசந்த காலத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் கொடுக்கக்கூடிய இடத்தை நம்ம முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க. அதுதான் சுக்கிரன் வீடு, அதுதான் ரிஷப வீடு. அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்? தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் கன்னியை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதுக்கடுத்து 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதுக்கடுத்தது 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். பாருங்கள், 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்துடும், நோய் தீரும், நிலுவையில் பணம் வந்துடும், இவ்வளவு நாள் பற்றிருந்த நோயெல்லாம் போயிடும். 6 ருணம் சத்துருஸ்தானம், நண்பர்கள் பகையெல்லாம் நண்பர்களாக மாறிடுவாங்க. அதுதான் அதனுடைய பொருள். 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்குரிய 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம், வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை, பொருளாதாரத்தில் உயர்வு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அத்தனை செல்வங்களும் கொடுக்கக்கூடிய சிறப்பு கன்னி ராசிக்கு உண்டு. அடுத்தது 10ஆம் இடம் 9ஆம் பார்வை, 6ஆம் இடம் 5ஆம் பார்வை கன்னி, 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார். 8ஆம் இடத்து விருச்சகம், அதான் வெளிநாடு. இதுவரையும் வெளிநாடு போகாதவங்க வெளிநாடு, இதுவரையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், எல்லா கீழ்நிலையில் உள்ளவங்க எல்லாருமே மேல்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த 1/5/2024 மேசராசிக்கு. ராசிநாதன் செவ்வாய் மேஷத்துக்கு விருச்சகத்துக்கு உரியவர் தான். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு, 10ஆம் வீடு பவர்ஃபுல் வீடு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பார்வை பார்க்கும்போது தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள், உங்களுக்கு இதுவரை உங்களை திட்டினவங்க, உங்களை எல்லாமே மோசமாக சொன்னவங்க, கெட்ட பேர் எடுத்தவங்க, நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல நேமை கொடுக்கக்கூடியது, நல்ல வாழ்வை கொடுக்கக்கூடியது எல்லாமே
10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்ப்பது மிக சிறப்பான பார்வை. அதுலேயும் மகர ராசிக்காரங்களுக்கு இதை விட சிறப்பு. கன்னி ராசி சொல்லிட்டு விருச்சக ராசி சொல்லிட்டு அடுத்து மகர ராசி சொல்லணும்ல, அது மகராசி வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ மகர ராசியை எப்படி பார்க்குறாரு குரு? 10ஆம் பார்வை பார்க்குறாரு. மேச ராசிக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்ப்பது அப்போ இன்னும் சிறப்பு. ஆக நிச்சயமாக இந்த குருப்பெயர்ச்சியில் மேசராசி நேயர்களுக்கு எல்லா செல்வமும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நேரம்தான். சற்று குடும்பத்தில் பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். போக்குவரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நெகட்டிவில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் இந்த 1/5/2024 குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. குரு வக்ரகாலம் உங்களுடைய ராசிக்கு எல்லாமே எல்லா நேரமும் எல்லா காலமும் உடல், மனம், குடும்பம், பொருளாதாரம், தொழில் மிக மிக கவனமாக இருக்கணும். அடுத்தது நமக்கு குருவினுடைய வக்ரகாலம் 15/10/2024 10/2/2025. இதை நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது நேரம் இல்லை, டைம் இல்லை. 15/10/2024 10/2/2025 வக்ரம். அப்போ அந்த வக்கரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசி நேயர்கள். என்றைக்குமே நேயர் பெருமக்களுக்கு பணிவாக சுவாமிஜியினுடைய ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் என்னென்னா, வக்ரம் அப்படின்னாலே முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வக்ரம்னாலே நட்பு கிரகம் எந்த ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடிய அதிபதி கோள்கள் வக்ரம் அடையுதோ அப்போ அந்த ராசிக்கு கொஞ்சம் நெகட்டிவ், கொஞ்சம் தீய பலனை கொடுக்கும். வக்ரகதியாக இருக்கும்போது யார் எதிரடையாக இருக்கக்கூடிய கோள்கள், எதிரடையாக இருக்கக்கூடிய அதிபதி, எதிரடையாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வீடு அதிபதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு பாசிட்டிவ், கொஞ்சம் நற்பலனை கொடுக்கும். இதுதாங்க சூட்சமாக. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை வக்கரத்தை பற்றி. 15/10/2024 10/2/2025 வரையும் 12 ராசிக்கும் வக்கரம் தான். அப்போ 12 ராசிக்கு வக்கரும்போது யார், அப்போ குரு எந்த கிரகத்தில் எந்த வீட்டுக்கு பகை, எந்த வீட்டுக்கு நட்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும்போது அப்போ நீங்கள் அதுக்கு தக்கன கவனமாக இருத்தல் வேண்டும். இதுதான் முக்கிய பாயிண்ட். மேசராசி நேயர்களுக்கு குருவினால் நமக்கு குரு வக்கரமடைவதனால் மேசராசிக்கு எந்த விதமான கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் மிக அற்புதமான காலங்கள், அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ குரு பயிற்சியில் இந்த 12 மாதத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, 12 மாதத்துக்கு உங்களுக்கு ஜூன் 1/5 வந்துருச்சு. அடுத்து 1/6/2024 விரயமும் தொழிலும் நல்ல பலன். ஜூலை மாதம் 50% சுப பலன். ஆகஸ்ட் மாதத்துக்கு கொஞ்சம் அதிகமான பலன். அதுக்கடுத்து ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மிக மிக நல்ல பலன். மேசராசி நேயர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், வண்டி வாங்குதல், வாகனம் வாங்குதல் எல்லாமே செப்டம்பரில் ரொம்ப அற்புதமான பலன். அதுக்கடுத்தது அக்டோபரில் கொஞ்சம் கவனம். ஏன் வக்ரமாகுது இல்லை? அப்போ குரு வக்ரமாகும்போது யார் வீடு? செவ்வாய் வீடு. அப்போ குருவுக்கு செவ்வாய்க்கும் நட்பு கிரகமா பகை கிரகமா அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அக்டோபரில் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் எச்சரிக்கை. கடன், நேயர், எதிரி எல்லாம் கவனம் பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இந்த குரு பயிற்சியில் எந்த குரு பயிற்சிக்கும் எந்த வீட்டுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டு. எப்படி குரு பயிற்சிக்கு உண்டு? ரிஷபத்தில் வரும்பொழுது கார்த்திகை, உத்தரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள், சந்திரனுடைய நட்சத்திரங்கள், இந்த 3மே நட்பு பெற்ற நட்சத்திரங்களில் சாரம் வாங்குறாரு குரு 12 மாதத்துக்கு. இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக இங்கே தெரிஞ்சுக்கோங்க. கார்த்திகையில் சாரம் வாங்கினாலும், ரோகிணியில் சாரம் வாங்கினாலும், மிருகசீரிஷத்தில் சாரம் வாங்கினாலும் கூடுமானவரை நற்பலனே நடக்கும். எதற்கு ஏற்றாற் போல? உங்களுடைய வக்கரத்தன்மைக்கு பகைக்கிரகத்திற்கு ஏற்றாற் போல உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபத்திக்கு ஏற்பார் போல. உங்களுடைய ஜனன ஜாதகம் முக்கியம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆக கண்டிப்பாக நவம்பர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்ரம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த டிசம்பர் உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்தது நவம்பர், டிசம்பர், ஜனவரி
ஜனவரியில் கொஞ்சம் மறுபடியும் வந்துடுவீங்க. கொஞ்சம் அப்படியே கஷ்டத்தெல்லாம் நீக்கி வந்து பிப்ரவரியில் குரு வக்கரம் முடியுது. அப்போ பிப்ரவரியில் முடிஞ்ச மார்ச்சில் மறுபடியும் சுமாரான நல்ல நேரம் வந்துடும். ஏன்? உங்களுடைய ராசிக்கு 2ல் இருக்காரு. அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். என்றைக்குமே குரு ஸ்தானம் பலத்தை விட பார்வை பலம் அதிகம்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையிலே அதுக்கடுத்து மார்ச்சில் நல்ல பலன், அப்புறம் ஏப்ரல் அதை விட நல்ல பலன். குழந்தைகள் படிப்பு எல்லாமே மேலே வரக்கூடியது. எக்ஸாமினேஷன், வழிபாடுகள், சித்திரை மாதம் பிறக்கிறது, தமிழ் வருடப்பிறப்பு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கு சுப பலனே வந்துடும். அடுத்து உங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு, அதாவது சிறப்பு பெற்ற முருகன் ஸ்தலங்களில் போகிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட என் கண் 8 குடி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, திருவாரூர் பக்கத்தில், அந்த மாதிரி என் கண் 8 குடி அப்படிப்பட்ட முருகன் ஸ்தலங்கள், கொஞ்சம் மலை மேலே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், அப்படியெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக கடல், அதாவது கடல் சார்ந்த பழக்கம். அதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்பூர், இந்த 3 திருத்தலத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க. கூடுமானவர் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க. கூடுமானவர் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்றைக்குமே ஜென்ம நட்சத்திரம் 90% உங்களுக்கு நல்ல நற்பலனை கொடுக்கும். அடுத்தது மேசராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் பெர்சன்டேஜ் வேணும்ல, எல்லாருமே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. 50% மேசராசி நேயர்களுக்கு 50% நீங்கள் போட்டுக்கிறலாம். ஆக நிச்சயமாக இந்த 1/5/2024 25 வரையும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டுகின்றேன்.